வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் அட் தமிழ். நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனு, சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு, அது கூடிய நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாகவே இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டுன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு செக்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா வெஹிக்கிள்ஸும் நல்ல லெவலான ஃபீச்சர்ஸு, சூப்பரான பர்ஃபார்மன்ஸு, அது கூட நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சின்ற மாதிரி எல்லா விதத்துலேயும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். அதனால இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பார்க் முன்னாடி சின்ன நினைக்கல சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R 4V ஆமாங்க. இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு பெஸ்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட நல்ல ஃபீச்சர்ஸோட அது கூட ஒரு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் பொறுத்தளவுக்கு முன்னே சொன்ன மாதிரியே நல்ல ஒரு யூனிக்கன் அண்ட் நல்ல ஒரு மேஸ்குலரான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு ஹீரோ இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. நிச்சயமாக ரோடு அப்பியரன்ஸ் மாதிரி விஷயத்தில் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதில் உங்களுக்கு குறை கிடையாது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா ஒரு 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 16.6 bhp ஆஃப் பவர்ஸும் 14.6 Nm ஆஃப் டார்க்கும் பொறுத்து டாப் ஸ்பீடு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் வெஹிக்கிளால் இதை மாதிரியும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட்டாக போக முடியுது டாப்னு சொல்கிறேன். பட் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஹைலைட்டான விஷயம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மிட் ரேஞ்சில். ஆமாங்க, 0 to 60 0 to 100 இந்த ஒரு 160cc ஏர் அண்ட் ஆயில் கூல்டு செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிள் அடிச்சுக்க வேறு எந்த ஒரு வெஹிக்கிளுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்சலரேஷன் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுக்குது. ஆமாங்க, அதுக்கு அடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 46 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங்ஸில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜ்லேயும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, ஓரளவு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு இன்ஜினே எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குறை இல்லாத மாதிரி ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேக்கும் பின்னாடியும் டிஸ்பிளேக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸோட கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 144 kg, சீட் 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் உங்களுக்கு 1,59,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,71,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 ஆமாங்க. இந்த ஒரு 160cc ஏர் அண்ட் ஆயில் கூல்டு செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக உங்களோட மைண்டுக்கு வந்து நிற்க வேண்டிய ஒரு ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் இந்த டிவிஎஸ் அப்பாச்சி. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிள்ஸில் நல்ல விஷயங்கள் நிறையவே லோட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிசைன், இதோடைய டிசைன் பற்றி நான் சொல்லி தான் தெரிஞ்சு அவசியம் இல்லை. நல்ல ஒரு ஸ்போர்ட் ஏர் அண்ட் நல்ல ஒரு ஷார்ப் எஜ்டான டோனில் வரக்கூடிய ஒரு ரோட பெருன்ஸோடு இருக்குது. நிச்சயமாக பார்க்கறதுக்கு வெஹிக்கிள் நல்லா இருக்குது, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குறை கிடையாது. அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் கனெக்ஷன், அது இல்லாமல் அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ஷன், அது இதுன்னு ஃபீச்சர்ஸில் ஏராளமாக லோட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் ப்ராக்டிகாலிட்டி ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரைடிங் மோட் மாதிரி விஷயங்களும் இந்த வெஹிக்கிளை உங்களுக்கு நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, சரி ஓகே. இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 159.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் அண்ட் ஆயில் கூல்டு சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சு தான் பேர் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.31 bhp ஆஃப் பவர்ஸும் 14.73 Nm ஆஃப் டார்க்கும் பொறுத்து டாப் ஸ்பீடு 114 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு அரௌண்ட் உங்களுக்கு 45 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஒரு டீசெண்டான ரைடிங் செல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதை விடையும் கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க் ஆப்ஷனும் இருக்குது, டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குதுன்றப்ப பிரேக்கிங்லேயும் உங்களுக்கு கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 144 kg, சீட் 800 mm. ஓவரால் டைனமிக்ஸும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் ஜஸ்ட்டு உங்களுக்கு 1,59,000
49,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,69,000 கிட்ட வரைக்கும் வருது. ஓரளவு ப்ரைஸிங்லையும் நல்ல ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க இந்த ஒரு வெஹிக்கிள். அட் த சேம் டைமில் ஃபீச்சர்ஸ்லையும் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயத்துலையும் நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு இன்ஜின் கெயின் பண்ணியிருக்கு நம்ம டிவிஎஸோட Apache RTR 164V. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட FZS FI வெர்ஷன் 4 ஹைப்ரிட். அதுலேயும் குறிப்பாக ஆமாங்க V4 பற்றி நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல வெஹிக்கிள், பட் ரொம்பவும் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் நான் இப்போ ரீசெண்டாக ஹைப்ரிட் அப்டேட்டுன்ற ஒரு அப்டேட் அந்த வெஹிக்கிளுக்கு கொடுத்து அந்த வெஹிக்கிளை இப்போ இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளை ஆக்கியிருக்காங்க. ஆமாங்க இந்த ஹைப்ரிட் அப்டேட்டில் இந்த வெஹிக்கிளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்திருக்கு. அது என்ன ஏதுன்றதை இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். அவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் டோன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு ஸ்போர்ட்டி டச்சில் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு நல்ல ஒரு மாஸ்குலரான ஒரு ஃபேன்சி டச்சில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனாக தான் இருக்குது. ரோட் அப்பியரன்ஸில் நிச்சயமாக இந்த வெஹிக்கிளும் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் கிடையாது. ஆமாங்க அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் கனெக்ஷன் கொடுத்துருந்தாலும் அது பெருசாக யூஸ் ஆகிற மாதிரி இல்லை. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு 4.7 இன்ச்சஸ்க்கான ஒரு பெரிய ஒரு TFT டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, GPS நேவிகேஷன்ன்ற மாதிரி இப்போ தான் ஃபீச்சர்ஸில் இந்த ஒரு வெஹிக்கிளை ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு. அது இல்லாமல் இது ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மேல் பிளேட்ஸ் கிளச்சு தான். ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம்னா இது வரைக்கும் அவங்க ஸ்கூட்டர்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி விஷயம் தான். ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம், அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு பவர் அசிஸ்டன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 bhp அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 115 km/h. டாப் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, பட் ஓகேவாக இருக்கும். உங்களுடைய டே டு டே கமிட்மெண்ட்டுக்கும் அப்பப்போ ஒரு சின்ன லாங் ட்ரைவ் போகிறீங்கிறப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணும். பட் மைலேஜ் பர் லிட்டருக்கு 60 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிள் நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஒழுங்காக ட்ரைவ் பண்ணிங்கன்னா இன்னும் கூட பெட்டரான மைலேஜ் நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலான்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓரளவு மைலேஜில் ரியலி ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குன்றதுல டவுட்டே இல்லை. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு. பட் சிங்கிள் சேனல் ABS மட்டும்தான். டுவெல் சேனல் கொடுத்து வந்துருக்கலாம், பட் சிங்கிள்லே நிறுத்தி வச்சுருக்காங்க. அவருடைய டோட்டல் வெயிட்டு 136 kg. சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,71,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹைக்கு தான், பட் இருந்தாலும் இந்த ஒரு வெஹிக்கிள் அந்த ஒரு ப்ரைஸிங்கு ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஹார்னட் 2.2. ஆமாங்க இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு பெஸ்ட்டான ஒரு 180cc. ஆமாம் இது ஸ்பெக் வைஸ் பார்த்தா என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு 180cc கிட்ட தான் வருது. பட் நான் கம்பெனி இது ஒரு 200cc கிட்ட மீன் பண்ணுறாங்க. ஓவரலாக ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள். என்ன விஷயத்துலன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன், நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர், நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு டோன் வருது. நிச்சயமாக அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைனோட பில்ட் குவாலிட்டின்றதும் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க கம்பேரிட் டு தி அதர் காம்படிட்டர்ஸ். அதுக்கடுத்து ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கும் இது வரைக்கும் ஒரு ஆவரேஜான லெவலில் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக இந்த 2025 அப்டேட்டில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, GPS நேவிகேஷன்ன்ற மாதிரி டாப் லோடடாக எக்யூப் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு டாப் நாச்சான லெவலில் இருக்குது. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு ரிலேயபிளாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு 184.4cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்கிறன்றப்போ உங்களுக்கு கிளச் அண்ட் கியர் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்க போது. இன்ஜின் ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க, பட் இன்ஜின் ரிஃபைண்டாக இருக்குதுன்றப்போ ஓரளவுக்கு நல்லாவே ரன் ஆகுது. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 17.03 bhp பவர்ஸும் 15.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வருது. டாப் ஸ்பீடு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 160cc இந்த ஒரு அரௌண்ட் 200cc செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ஒரு பவர் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 45 kmph வரைக்கும்
வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு, டுவெல் சேனல் ஏபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 142 கேஜி, சீட் ஹைட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,77,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,88,000 முடியுது. இந்த ஒரு வெஹிக்கலுக்குன்னு பார்க்கும்போது இது வந்து ரியலி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கல் த ஒன் அண்ட் ஒன்லி பஜாஜ் பல்சர் NS200. ஆமாங்க, இந்த ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கல் தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான, அது இல்லாமல் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். ஏன்னா இந்த ஒரு 200cc செக்மெண்ட்குள்ளே இருக்குது. இந்த 200cc பர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்டில் இந்த அதுலேயும் குறிப்பாக இந்த 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெஹிக்கல் அது இது மட்டும் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்கன்றப்போ பஜாஜ் எந்த அளவுக்கு பெட்டராக பண்ணுறாங்கன்றதை பார்த்துங்க. சரி, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நான் NS200 டிசைன் பற்றி தான் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள் இந்த பஜாஜ் பல்சர் NS200. அதனால் டிசைன் விஷயத்தில் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. அதெல்லாம் ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இப்போ ரீசெண்டாக இந்த 2025 அப்டேட்டில் இதுலேயும் உங்களுக்கு 2024 அப்டேட் பண்ணிட்டாங்க. LED லைட்ஸு, ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது இதுன்னு எல்லாம் கொடுத்துருக்குங்க. ஓவரால் ஃபீச்சர்லையும் இந்த காலத்துக்கு தேவையான ரேஞ்சில் எட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 199.5cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6-speed கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்கோங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 24.13 bhp பவர்ஸும் 18.74 Nm ஆஃப் டார்க் கொடுத்து டாப் ஸ்பீடு 125 km/h பர் வெஹிக்கிளுடைய மைலேஜ் உங்களுக்கு 36 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிளுடைய ரியல் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து 140+ கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெஹிக்கிள் ரியலி நல்ல பவர்ஃபுல்லான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜும் உங்களுக்கு 36 சொல்கிறாங்க இல்லையா, பட் உங்களுக்கு 30-35 அதை மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. டுவெல் சேனல் ஐபிஎஸ் மூலமாக தான் கமெண்ட் பண்ணிக்காங்க. பிரேக்கிங் ஓகேவாக இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 159.5 kg, சீட் ஹைட்டு 805 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆர்டர் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,68,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,98,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான். சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பபாய். See you later.